கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ், சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ரிமூவல் நோட்டீஸ். ஸோ இது வரைக்கும் சீஃப் எலெக்ஷன் கமிஷனரை ரிமூவ் பண்ண சொல்லி இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்லிமெண்ட்ல நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி டி சேஷன் இருக்கும்போது அவரோட எலெக்ஷன் கமிஷனர் ரிமூவ் பண்ண சொல்லி அவரு பிரசிடென்ட் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. பட் ஆனால் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ரிமூவ் பண்ண சொல்லி அந்த ஃபர்ஸ்ட் நோட்டீஸ் இதுதான். ஸோ டோட்டலாக 193 இந்தியா பிளாக் எம்பிஸ் வந்து சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ரிமூவ் பண்ண சொல்லி சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 193ல 130 லோக்சபால சைன் ஆகியிருக்கு, 63 ராஜ்யசபா சைன் ஆயிருக்கு. ஸோ ஒரு மோஷன் இனிஷியேட் பண்றதுக்காக மினிமம் லோக்சபால் 100 மெம்பர்ஸோட சப்போர்ட் இருக்கணும். பட் 130 மெம்பர்ஸ் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ராஜ்யசபால 50 மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா இந்த ரிமூவல் மோஷனை இனிஷியேட் பண்ணலாம். 63 மெம்பர்ஸ் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. 7 சார்ஜஸ் அவருக்கு எதிராக சார்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அண்டர் ஆர்டிகல் 324 கிளாஸ் 5 படி ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை என்ன கிரவுண்ட்ஸ்ல ரிமூவ் பண்ண முடியுமோ அதே சேம் மேனர், அதே மாதிரி என்ன மேனர்ல ரிமூவ் பண்ண முடியுமோ அதே மாதிரி தான் ரிமூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ப்ரூஃப் ஆஃப் ப்ரூவ்டு மிஸ்பிஹேவியர் ஆர் இன்கெப்பாசிட்டி சப்மிட் பண்ணணும். ஸோ ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை ரிமூவ் பண்ணும்போது அதை கைட் பண்றதுக்காக ஜட்ஜஸ் இன்கொயரி ஆக்ட் 1968 ஒன்று இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சேம் ப்ரொசீஜர் சீஃப் எலெக்ஷன் கமிஷனரை ரிமூவ் பண்றதுக்கும் ஃபாலோ அப் ஆகும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃபர்ஸ்ட் அலிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஸோ ரூலிங் பார்ட்டிக்கு ஃபேவரா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ். ரெண்டாவது எலக்டோரல் ஃப்ராட்ஸ் கம்ப்ளைண்ட்ஸுக்கு இதுக்கு எதிராகவும் இன்வெஸ்டிகேஷனுக்கு சப்போர்ட் பண்ணாம அப்செக்ட் பண்றாரு. அதே மாதிரி அப்போசிஷன் பார்ட்டியோட சப்போர்ட்டர்ஸை ரிமூவ் பண்றதுக்காக தான் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலிகேஷன் இருக்கு அவங்க மேல. ஸோ கன்சல்டேஷன் இல்லாம இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியை கன்சல்ட் பண்ணாம யூனிலேட்டரலா டெசிஷன் எடுக்கிறாங்க. அதே மாதிரி மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வயலேஷன்ஸ் ஈவன் ரூலிங் பார்ட்டி பண்ணா அது அன்அட்ரஸ்டா இருக்கு அப்படின்றாங்க. ஸோ ஃபைனலி February 2 மம்தா பானர்ஜி அவங்களோட திரிணாமுல் காங்கிரஸ் கமிட்டி, திரிணாமுல் காங்கிரஸ் பார்ட்டியோட டெலிகேட்ஸ் சிஇசி மீட் பண்ணியிருக்காங்க February 2. ஸோ அப்போ நடந்த அன்ஃபேர் ட்ரீட்மெண்ட்ஸ். ஸோ ரிமூவல் ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லோக்சபால மினிமம் 100 மெம்பர்ஸ், ராஜ்யசபால மினிமம் 50 மெம்பர்ஸ் சேர்ந்து ஸ்பீக்கர் கிட்ட ஒரு நோட்டீஸ் ஃபைல் பண்ணணும். அதுக்கப்புறம் ஸ்பீக்கர் ரிமூவல் மோஷனுக்காக ஒரு டேட் அட்மிட் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் ஒரு இன்கொயரி கமிட்டி ஃபார்ம் பண்ணப்படும். அதுக்கப்புறம் ஸ்பெஷல் மெஜாரிட்டி பேஸ் பண்ணி ரிமூவல் வந்து அலோவ் பண்ணுவாங்க. பட் இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா அப்போசிஷன் பார்ட்டிஸ்க்கு லோக்சபாலையும் சரி ராஜ்யசபாலையும் சரி அவங்களுக்கு தேவையான ஸ்பெஷல் மெஜாரிட்டி இல்லை. ஸோ அதனால இது இனிஷியேட் மட்டும் தான் பண்ண முடியும், ரிமூவல் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ண முடியாது. செகண்ட் நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா மென்சுரல் லீவ் டிபேட். சுப்ரீம் கோர்ட்ல ஒரு பில் ஃபைல் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா நேஷன் வைடு உமனுக்கு மென்சுரல் லீவ் பெய்டு லீவ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கேஸை வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சூரியகாந்த் அவரு இந்த கேஸ் ஹேண்டில் பண்ணி அவரோட பெஞ்சுக்கு வந்திருக்கு. ஸோ சில ஸ்டேட்ஸ் வாலண்டரியா அவங்க பெய்ட் லீவ் கொடுக்குறாங்க, இல்லைன்னா வந்து அன்பெய்ட் லீவ்ஸ் சாங்ஷன் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பீகார் 1992ல இருந்து கொடுத்துட்டு இருக்காங்க, ஒடிசால 2024 கொடுக்குறாங்க. அதே மாதிரி சில ஆர்கனைசேஷன்ஸ் லைக் ஜொமேட்டோ பெய்ட் லீவ்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஸோ நம்ம இது ரைட்ஸா மட்டும் பார்க்க முடியாது, ஒரு பிசினஸ் மாடலாகவும் பார்க்கணும். ஸோ இன்கேஸ் பெய்ட் லீவ் கம்பல்சரி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா அப்போ அங்கே ஒரு ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் கிரியேட் ஆகும். ஸோ அதனால இப்போ உமன்ஸை ரெக்ரூட் பண்ணாம போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். ஸோ இது மட்டும் இல்லாம பீகார்ல ஒரு மந்த்துக்கு 2 days கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு மட்டும் பெய்ட் லீவ் கொடுக்குறாங்க. கேரளால ஒரு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னா 60 days வந்து அவங்களுக்கு லீவ் இருக்கு, இல்ல 2% அட்டெண்டன்ஸ் ஆக்ஷன்ஸ் அவங்க கிளைம் பண்ணிக்கலாம். ஒடிசால ஒரு மந்த்துக்கு 1 day, ஈவன் இன் கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் செக்டர்ஸ் ரெண்டுத்துலயுமே இந்த ப்ரொவிஷன் இருக்கு. கர்நாடகால ஒரு இயருக்கு 12 days, மந்த்லி ஒரு நாள் வந்து லீவ் கொடுக்குறாங்க. ஸோ அது கவர்மெண்ட்லயும் பிரைவேட் செக்டர் ரெண்டுத்துலயுமே அப்ளிகபிள். ஸோ இது கரண்டா ஹைகோர்ட்ல சேலஞ்சிங்ல இருக்கு. ஸோ வேர்ல்ட் லெவல்ல பார்க்கும்போது ஜப்பான் சின்ஸ் 1947
இதை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாலும் ரேராக தான் இதை யூஸ் பண்ணுறாங்க. எதனால ஸ்டிக்மா இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் யூரோப்பியன் கண்ட்ரி டு ஆஃபர் 3 days per month menstrual leave வித் டாக்டர்ஸ் நோட் ஸ்பெயின் கொடுக்குறாங்க. இது இல்லாமல் இந்தோனேஷியா 2 days per month பெய்டு ஹாலிடே. அதே மாதிரி ஜாம்பியால மதர்ஸ் டேன்னு சொல்லிட்டு மந்த்லி ஒன்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அரௌண்ட் 10 to 20% of women affects with severe pain. அதே மாதிரி 30-90% வந்து பெயின்ஃபுல் மென்ஸ்ட்ரலாக தான் இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் பில் பெட்டிஷன் கிடையாது. இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி 2 பில் பெட்டிஷன் ஃபைல் ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பெட்டிஷன் வந்து February 2023 ஃபைல் ஆயிருக்கு. கோர்ட் அப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட், ஸோ அங்கே ரெப்ரசன்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அங்கே வந்து உங்களோட ரெக்வஸ்ட்டை பெட்டிஷனாக கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பில் ஜூலை 2024 ஃபைல் ஆகியிருக்கு. ஸோ கோர்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டை இந்த பில்லை கன்சிடர் பண்ண சொல்லி ஒரு பாலிசியை ஃப்ரேம் பண்ண சொல்லி ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ கரண்ட் பில்ல டிஸ்கிரிமினேஷன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டிஸ்போஸ் பண்ணியிருக்காங்க அந்த கேஸை. ஸோ கான்ஸ்டியூஷன் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 14 ரைட் டு ஈக்குவாலிட்டி, ட்ரீட் ஈக்குவல்ஸ் ஈக்குவலி அண்ட் ட்ரீட் அன்இக்குவலின்னு இருக்கு. ஸோ வி cannot ட்ரீட் போத் men and women equally in terms of menstrual holidays. So second பார்த்தீங்க அப்படின்னா under 15 clause 3 we can provide some special provisions for women. Next, third news, US forced labor probe. So USTR அப்படிங்கிறது US ஓட ஒரு கவர்மெண்ட் ஏஜென்சி. செக்ஷன் 301 கீழே ஒரு இந்தியா, அது இல்லாமல் another 59 countries, டோட்டலாக 60 countries மேலே ஒரு அலிகேஷன்ஸ் சார்ஜ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்தியாவில் இருந்தோ இல்லை இந்த 59 நாடுகள்ல இருந்து வரக்கூடிய இம்போர்ட்ஸ் ஃபோர்ஸ்டு லேபர்னால உருவாயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்கொயரி பண்ண சொல்லி இப்போ ஒரு ப்ரோப் சார்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் இந்தியா, சைனா, யூரோப்பியன் யூனியன், UK, ஜப்பான், கனடா, ஆஸ்திரேலியா இந்த மாதிரி நாடுகள் அடங்கும். ஸோ இந்த மாதிரி ஃபோர்ஸ்டு லேபர்னால என்ன நடக்கும் அப்படின்னா, அவங்களோட இருக்கிற கெப்பாசிட்டி விட அதிகமான கெப்பாசிட்டிக்கு கூட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதனால மார்க்கெட்டில் ஒரு சில டிஸ்டார்ஷன் கிரியேட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் ILOவோட டேட்டா படி அரௌண்ட் $63.9 billion ஆனுவல் ப்ராஃபிட்ஸ் இந்த ஃபோர்ஸ்ட் லேபரால வருது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்தியாவுக்கு இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு சோலார் பேனல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், டெக்ஸ்டைலு, கார்மெண்ட் இது எல்லாமே வந்து நிறைய சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணுறோம். சைனாவில் பார்த்தீங்கன்னா சின்ஜியாங்னு ஒரு ப்ராவின்ஸ் இருக்குது. அந்த சின்ஜியாங் ப்ராவின்ஸில் ஃபோர்ஸ்டு லேபர் அலிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்தியா டைரெக்டாக ஃபோர்ஸ்ட் லேபரில் இன்வால்வ் ஆகலனாலும், ஸோ ஒரு ஃபோர்ஸ்ட் லேபர் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் இருந்து நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து ஃபினிஷ்டு குட்ஸாக கன்வெர்ட் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நைலான சைனாலேருந்து வாங்கி அதை வந்து ஒரு கார்மெண்ட்டை நம்ம ரெடி பண்ணி யூஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ இட் இஸ் பார்ட் ஆஃப் த கூட்ஸ் இஸ் ப்ரொடியூஸ்ட் ஃப்ரம் தி ஃபோர்ஸ்டு லேபர் அப்படின்னு சொல்லிட்டு அது முடிவாகும். ஸோ இதனால இந்தியாவோட எக்ஸ்போர்ட்ஸ் பாதிக்கப்படும். ஸோ கான்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம் ஒர்க் பார்த்தீங்கன்னா அண்டர் ஆர்டிகல் 23 ப்ரோஹிபிட்ஸ் ஃபோர்ஸ்ட் லேபர் as a fundamental right. அது மட்டும் இல்லாமல் there is a separate provision 1976 பாண்டட் லேபர் ஆக்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ பாண்டட் லேபர் அபாலிஷ் பண்றதுக்காகவும் சைல்ட் லேபர் அபாலிஷ் பண்றதுக்காக சைல்ட் லேபர் ஆக்ட் 1986 வந்து இருக்கு. ஸோ இப்போ நம்மளோட இந்தியன் கூட்ஸை இந்த மாதிரி செக்ஷன் 301 கீழே பேன் பண்ணாலும் நம்மளுக்கு WTOல கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். ஸோ அங்கே வந்து டிஸ்பியூட் ரெட்ரஸல் மெக்கானிசம் இருக்கு, அது மட்டும் சால்வ் பண்ண முடியும். இதை தாண்டி இந்தியாவோட மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுல கொஞ்சம் சஃபர் ஆவாங்க. இது மட்டும் இல்லாமல் இப்போ சைனீஸ் ப்ராடக்ட்ஸ் நம்ம வாங்குறதுக்கு பதில் வேற ஏதாவது டைவர்சிஃபைடா அதர் கண்ட்ரிஸ்ல இருந்து வாங்குறத பத்தி நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கும். ஸோ இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸை ஃபாலோ பண்றதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. குருஷேத்ரா 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 குருஷேத்ரா